ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிள்ளை நிலாக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம ரேஷன் கடைகளில் கிடைக்கிற ரேஷன் புழுங்கலரிசி பச்சரிசியை பயன்படுத்தி நம்ம வீட்டில் பஞ்சு போல் சாஃப்டாகவும் மல்லிகைப்பூ போல் வெண்மை நிறத்திலும் இட்லி எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த இட்லின்னு. இப்போ இவ்வளோ சாஃப்டான இட்லிக்கு நம்ம அரிசியும் உளுந்தும் எந்த அளவில் போடணும், எந்த மெத்தடில் அரைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் ரேஷன் புழுங்கலரிசி நான் 5 டம்ளர் எடுத்துக்கிறேன். நீங்கள் டம்ளர் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டில் ஆழாக்கு இருக்குல்ல அதுலேயும் எடுத்துக்கலாம். நீங்கள் 5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் ரேஷன் புழுங்கலரிசியில் இப்போ நான் வந்து தலை தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் பச்சரிசியும் தலை தட்டி எடுத்துக்கணும். இப்படி கோபுரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி பச்சரிசியும் கோபுரமாக எடுத்துக்கணும். இப்போ நான் 5 அழகு புழுங்கலரிசி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசிக்கு நம்ம அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அலம்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தண்ணியை அரிசியில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணி நான் இப்போ வந்து இந்த அரிசியை வாஷ் பண்ண போகிறதில்ல. இந்த உளுந்தும் வெந்தயமும் மட்டும் நான் அலம்பிட்டு இப்போ நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ அரிசியை நான் வாஷ் பண்ணல, தண்ணி மட்டும் தான் கொட்டி ஊற வச்சுருக்கேன். இப்போ இது 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட உளுந்து நல்லா ஊறி இருக்குது 2 மணி நேரம். உளுந்தும் வெந்தயமும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் வந்து 2 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளுடைய அரிசி எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த அரிசியில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து இதை அலம்பி எடுத்துக்கலாம். நல்லா வந்து தேய்ச்சி நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற இந்த ரேஷன் அரிசிக்குன்னு இருக்கிற இந்த வாசனையும் அதில் இருக்க பிசுபிசுப்பு தன்மையும் நல்லா போகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. நம்ம வந்து அரிசியை சேர்த்துட்டு முதல்லையே நம்ம வாஷ் பண்ணுறதை விட இப்படி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி அலம்பணும் அப்படின்னா நம்மளுடைய அரிசி பாருங்கள் எவ்வளோ வெண்மை நிறத்தில் இருக்குது. இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது இன்னும் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பொதுவாக ரேஷன் அரிசி ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறினா மட்டும்தான் இந்த அரிசி நல்லா அரைக்க முடியும். இப்போ இந்த உளுந்து வெந்தயத்தை எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாச்சு. இப்போ அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ அரைக்கலாம். இப்போ இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிடாமல் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், உளுந்தும் வெந்தயமும் எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருக்குன்னு. இப்போவே அது நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் சேர்க்குறது இது நல்லா உபரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்த இந்த உளுந்தை இப்போ நான் கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். இது எப்படி நல்லா உபரியாக ஆகும்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும்பொழுது நம்ம உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணி அரைக்கலாம். அப்போ நமக்கு கிரைண்டர்லாம் சூடாகாமல் நமக்கு மாவும் சூடாகாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக வந்து ஐஸ் தண்ணி வந்து நம்ம தண்ணியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம மாவு அரைக்கும் போது அரிசி அரைக்கிறதுக்கும் உளுந்து அரைக்கிறதுக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூபாக கூட நீங்கள் எடுத்து நீங்கள் இதில் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா கிரைண்டரும் சூடாகாமல் இருக்கும், நம்மளுடைய மாவும் வந்து சூடாகாமல் இருக்கும். இப்போ நம்மளுடைய உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உபரி கிடச்சிருக்குன்னு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வேறு எந்த கரண்டியோ இல்லை நம்ம பிளாஸ்டிக்கில் மாவு தள்ளுறதுக்குன்னு வச்சுருப்போம், அந்த மாதிரி கரண்டிகளோ பயன்படுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைகள்லேயே வந்து உளுந்தையும் தள்ளி விடலாம். நம்ம அரிசியும் சேர்க்கும்போது அரிசியை தள்ளி விடுறதுக்கும் நம்ம கைகளையே பயன்படுத்தி தள்ளி விடலாம். நம்ம கைகளில் இருக்கிற ஒருவித நல்ல பாக்டீரியாக்கள் இந்த மாவை வந்து நல்லா புளிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அந்த காலத்தில் நம்ம வீட்டில் வந்து உரலில் தான் அரைப்போம் நம்ம கைகளை பயன்படுத்தி. அந்த மாவு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த கிரைண்டரில் சூடாகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து உளுந்து அரைச்ச இந்த ஜாரில் கொஞ்சமாக அரிசி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ இந்த உளுந்து வந்து இந்த ஓரங்கள்லாம் வந்து ஒட்டிக்காமல் இருக்கும், நமக்கு மிக்ஸி ஜாரும் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த அரைச்ச இந்த அரிசியை நான் வந்து இந்த கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற மொத்த அரிசியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்க்கும்போது நம்ம மொத்தமாக அரிசியை சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தண்ணி அப்படிங்கிற மாதிரி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கிரைண்டர் கொஞ்சம் லைஃப் வரும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி அம்மா
கிரைண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு அரசாங்கம் கொடுத்த கிரைண்டர் இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேலே வந்து இந்த மூடி பகுதி, இந்த மோட்ரு இருக்கிற பக்கத்தில் இந்த மூடி பகுதியை திறந்துருங்க. திறந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கிரைண்டர் வந்து ரொம்பவும் சூடாகாமல் இருக்கும். நமக்கு அந்த காற்று வெளியில் வர்றதுக்கான வழி வந்து நம்ம மூடி பகுதியில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மூடிட்டோம் அப்படின்னா அந்த காற்று வந்து வெளியில் போகலை. அதனால் வந்து இதை நான் திறந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய அரிசி நல்லாவே அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை உளுந்து எடுத்து அதே பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்ச அரிசி மாவு எல்லாத்தையும் நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ இதை வந்து எனக்கு இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது பொங்கி மேலே வந்துடும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இப்போ இந்த மாவை வந்து நம்ம நல்லா வந்து கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கரண்டிலலாம் வச்சு கலக்கிறத விட நீங்கள் கை வச்சு கலந்து எடுக்கிறதே ரொம்ப நல்லது. இந்த டைம்லேயே நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்தும் கரைச்சி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சமாக மாவு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் கரைச்சி எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு அரைச்ச கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டி எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரைண்டரில் ஒட்டியிருக்கிற மாவெல்லாம் நமக்கு வந்துடும். அந்த தண்ணியை நம்ம மாவு கரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இட்லி எடுத்து ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் நேற்று மாவு அரைக்கும் போது இதில் உப்பு சேர்த்து நான் கலந்துக்கல, அதனால் நான் இப்போ வந்து நான் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு இந்த மாவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நம்ம பச்சை தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம இட்லி தட்டில் இட்லி மாவை ஊற்றிட்டு நம்ம அப்படியே வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் இருக்க கிருமிகளும் போயிடும், அதே சமயத்தில் நம்ம இட்லியும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். இப்போ தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நாம் இட்லி தட்டில் மாவை ஊற்றிட்டு வந்துடலாம். நீங்கள் மாவு எடுக்கும் போதே ஒரு கரண்டி மாவு ஒரு குழியில் எவ்வளோ அளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுடைய இட்லி சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இட்லி நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம வச்சுட்டு கையில் நம்ம இட்லியை தொட்டு பார்க்கலாம். பாருங்கள், கையில் ஓட்டில் நம்மளோட இட்லி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பஞ்சு போல் மென்மையாகவும் மல்லிகைப்பூ போல் வெண்மையாகவும் நம்மளுடைய இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது ரேஷன் அரிசியை பயன்படுத்தி தான் செஞ்சிங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.